சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்கு. என்ன செய்யலாம்? மெதுவா கடிக்குது. உடனே அந்த குட்டி வந்து டக்கு 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 கடிச்சது. அம்மா கண்ணை காட்டுச்சு. சைலண்ட் ஆயிடுச்சு. மெதுவா கடிக்குது. துடிக்குது துடிக்குது பூனை. இது மெதுவா கடிக்குது மெதுவா கடிக்குது மெதுவா. கரெக்டா 5:30 ஆச்சுங்க. தூரத்துல இருந்து சத்தம். வேட வந்துட்டான். டாக் 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 டாக்னு. அவன் வர்றதுக்கும் சரியான இது கிழிக்கிறதுக்கும் உள்ள அந்த பூனை ஓடுறதுக்கும் இது எலி குட்டியை பிடிச்சிட்டு போய் பொந்தல அடையிறதுக்கு சரியா இருந்தது டைமிங். உள்ள இருந்து எலி குட்டி அம்மாட்ட கேக்குது, இவ்வளோ பசியோட இருந்த மாமாவை ஏன் இவ்வளோ நேரம் தவிக்க விட்ட? அம்மா சொன்ன பதில் தான் இன்னைக்கு நமக்கு பாடம். இங்க பாரு, அது பூனை, அதுக்கு சாப்பாடே நாம தான். சரியா? அப்போ எலி கேட்டு குட்டி கேட்டுச்சு, அதான் உன்னோட அக்ரிமெண்ட் போட்டிருக்குது, உன்னை சாப்பிட மாட்டேன்னு. அக்ரிமெண்ட் எனக்கு தான். அது காலையில இருந்து பசியா இருக்குது. உன்னையும் காப்பாற்றணும் பூனையும் காப்பாற்றணும்னா சரியான டைமிங்க்கு வெயிட் பண்ணி சரேல்னு அறுத்து விட்டேன், அதுவும் ஓடிச்சு, உன்னையும் நான் காப்பாத்திட்டேன்ற ஒரு பஞ்சதந்திர கதை.